श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम ராமரா லட்சுமணரா? யார் ராமர் யார் லட்சுமணர்? நீ ராமர், இவ லட்சுமணரா? சரி, அடுத்தவங்க வாங்க வாங்க. श्रीराम जय राम जय जय राम 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 போலாம் श्रीराम जय राम जय जय राम 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 பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப பெரிய முயற்சி அடைகிறேன். எல்லாரையும் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த ராமாயண மகோத்சவத்துக்கு வந்திருக்கிறவங்கெல்லாம் சாதாரணமானவர்கள் இல்லை. இந்த நடத்துகிறவர்கள் சாதாரணமானவர்கள். யுகமா யாரெல்லாம் ராமானந்தத்தில் திகழ்ச்சி ராமர் ராமர் ராமர்ங்கிற ஒரே எண்ணத்தோடே இருந்திருக்காங்களோ நம்ம முன்னோர்கள், அவருடைய வாரிசுகள் நாம. ராமானந்தத்தை பரப்பி வந்திருக்கிறோடைய சந்ததி நாம். சுயநலம் இல்லாதவர்கள், பிரதிபலனை எதிர்பார்க்காதவர்கள், ஸ்ரீராமனுடைய பக்தியை தவிர வேற எதையுமே எதிர்பார்க்காதவங்க. இந்த ராமாயண மகோத்சவத்தில் எங்களுடைய முதல் வணக்கம் காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கு. எல்லாரும் உறக்க எழுதிட்டுங்க. தனிப்பட்ட முறையில் எங்களுடைய குலகுரு அவர்தான் சத்குருநாதர். தவத்தால் மெலிந்த திருமேனி, புடம்போட்ட தங்கம், தமது தவ வலிமையினால ஏராளமான நல்ல காரியங்களை ஓசப்படாம வெளி உலகத்துக்கு தெரியாம செய்துட்டு இருக்கிறார். அவர் ஏதாவது உத்தரவிட மாட்டாரான்னு காத்து கொண்டிருக்கிறவங்க இன்னைக்கு கூட, இந்த நிலைமையில கூட ஏராளமான பேர் காத்துட்டு இருக்காங்க. ஆதிசங்கருடைய வாரிசு எங்களை கருவியாக்கி இந்த ராமாயண மகோத்சவத்தை வெற்றி பெற செய்திருக்கிறவர் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள். இன்னைக்கு பம்பாயில் ஒரு பெரிய துறவிகள் மாநாடு நடக்கிறது. அந்த மாநாட்டுக்கு அசோக் சிங்கல், விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய தலைவர், அவர் தான் நடத்தி இருக்கணும். அவருக்கு உடம்பு சரியில்லை, சென்னைக்கு வந்துட்டார். அதனால் சுவாமிகளுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் தான் அதை வழி நடத்தணும்னு சொன்ன பிறகு, நமக்கு வாக்கு கொடுத்திருந்தாலும் கூட இதுவும் நம்ம காரியம்தான் என்பதனால அவர்கள் இந்த விழாவுக்கு வர இயலாமல் போச்சு.